ம். அப்படி என்னதான் உங்களை மயக்கி வச்சிருக்கானோ தெரியல. ஆ, அப்படி என்னம்மா அவங்கிட்ட ஒரு நல்ல குணத்தை நீங்க பாத்துட்டீங்க? அப்படி என்ன நல்லது செஞ்சிட்டான்? அங்கிள், இவர் என்ன நல்லது செஞ்சாருன்னு விஷயம் தெரிஞ்சா இப்படிலாம் பேச மாட்டீங்க. என்னம்மா செஞ்சா? சொல்லு. நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு எதுவும் புரியாது. அதான் கண்மூடித்தனமா நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச உண்மை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா இந்த குடும்பத்துல எல்லாமே தலைகீழா மாறிடும். மாமாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காக நான் பொறுமையா இருக்கேன். கூட்டு போமா. ஆனா அதுக்காக மனசிறங்கி நான் இவங்களை ஏத்துப்பேன்னு எந்த நம்பிக்கையும் வச்சுக்காத. அதெல்லாம் நடக்காது. சரிங்கண்ணா, கண்டிப்பா ஒரு நாள் நீங்க அவங்கள ஏத்துப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அதுக்காக நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன்னா. அப்படியே கண்மணியையும் ராகவன் மாப்பிளையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா. ஆமாண்ணா, அவங்களும் வந்தா தானே நல்லா இருக்கும். அதோட கண்மணி வந்தா எனக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்ண்ணா. அவளை நான் கூப்பிட்டேன்னா அவ வரவே முடியாதுன்னு சாதிக்கிறா. நீங்க ஒரு வார்த்தை. ஏமா, உன் பொண்ணு உன் மாப்பிள்ள, நீ கூப்பிடு, வந்தா கூட்டிக்கிட்டு போ. இதுல நான் தலையிட முடியாதுமா. இதுவும் அவங்க விருப்பத்தை பொறுத்தது. நான் எதுவுமே சொல்ல போறது இல்ல. நீங்களே பாத்துக்கங்க. அண்ணா பாத்துக்கடி, உங்க மாமனாரே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? அவங்கள தண்ணி தெளிச்ச மாதிரி எங்களையும் தண்ணி தெளிச்சிருவேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு. அதை ஏத்துக்கிட்டு நாங்க அப்படியே உங்க பின்னாடியே வருவோமா? சான்ஸே இல்ல. அப்படியா? உங்களை எல்லாம் பெத்தவடி நானு. உங்களுக்கே இவ்வளவு வீம்பும் வைராக்கியமும் இருந்துச்சுன்னா எனக்கு இருக்காது. ஆனா நீ மட்டும் விருந்துக்கு வராம இருந்தேன்னு பாரு, அதுக்கப்புறம் நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். அப்புறம் மாப்பிள்ள, நாளைக்கு வீட்ல விருந்து இருக்கு. நீங்களும் வீராவும் கண்டிப்பா வரணும், சரியா? அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? அதெல்லாம் செய்யணும் வீரா, அதான் முறை. மாப்பிளைய வாசல்ல நிக்க வச்சு சோறு தண்ணி கூட குடுக்கலன்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க. அவங்களுக்கு எல்லாம் மாப்பிளைய நம்ம எப்படி கவனிக்கிறோம்னு தெரியணும்ல. ஆமா ஆமா, கண்டிப்பா தெரியப்படுத்தணும். ஆரா, வரேன்னு சொல்லுடா. மாப்பிள்ள, நீங்களும் கண்மணியை கூட்டிட்டு வந்துருங்க. அம்மா, ம், நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். எல்லாருக்கும் நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம்லமா. இதெல்லாம் செஞ்சாதான் எல்லாருக்கும் புரியும். கண்டிப்பா நாங்க வந்துடுறோமா, இல்லங்க? அவரே சொல்லிட்டாருமா, நாங்க வந்துடுறோம். சரி. வாடி சொல்றேன். என்னத்த இப்ப எதுக்கு தனியா கூட்டிட்டு வரீங்க? நான் சொல்றது நீ கேப்பியா? என்ன? உங்க அம்மா வந்து விருந்துக்கு கூப்பிட்டதுக்கு ஏண்டி என்கிட்ட வந்து கோவப்படுற? என் தங்கச்சி என்ன பார்த்து நக்கலா சிரிக்கிறா. அவ என்ன ஜெயிச்சுட்டதா நினைக்கிறா. அந்த வள்ளி என்னையும் என் தங்கச்சியையும் எதிரும் புதிருமா நிறுத்தி அவளை எனக்கு போட்டி ஆக்கிட்டாங்க. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. விடுடி, பாத்துக்கலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு இதெல்லாம்? சரி, என்ன சொல்லணும் அத சொல்லுங்க. நாளைக்கு நீயும் விருந்துக்கு போகணும். என்னத்த விளையாடுறீங்களா? அவங்க என்ன அசிங்கப்படுத்தணும்னு விருந்துக்கு கூப்பிடுறாங்க. நீங்களும் என்னடானா போன சொல்றீங்க. போங்கத்த. இத பாரு, ஒரு நிமிஷம் பொறுமையா யோசிச்சு பாரு கண்மணி. அவங்க 2 பேரும் மட்டும் உங்க வீட்ல போய் விருந்து சாப்பிட்டாங்கன்னா அங்க அவங்களுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? நீயும் அவங்க கூட இருக்கணும் கண்மணி. அப்பதான் எல்லாத்தையுமே நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னும் இல்ல, உன் தங்கச்சியும் அந்த மாறனும் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்களா இல்ல நடிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இங்க பாருடி, இதெல்லாம் எப்பவுமே நம்ம கூடவே இருந்து ஃபாலோ பண்ணாதான் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? இது பாரு, நான் சொல்றேன், நீ கண்டிப்பா விருந்துக்கு போகணும்டி. நீ போற. சரிங்கத்த.
இது கனவு இல்லையே. ஏய், நீ எப்ப எந்திரிச்ச? இல்ல, கையில் மிதக்கும் காற்றாணி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. எதுக்கு என்ன பிடிச்ச? ஆ, ஏய், நீ என் பொண்டாட்டி கீழே உள்ள போன அடிக்கடி பட்டுருமோன்னு ஓடி வந்து அப்படியே லவ்வோட அக்கறையா தாங்கி பிடிச்ச. பின்னாடி போ. நான் விழுந்தா கூட பரவாயில்ல, நானே எழுந்திருச்சிருப்பேன். இத காரணமா சொல்லி என்ன தொற்ற வேலையெல்லாம் வேண்டாம். உனக்கு யார் இந்த ரைட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க? நீ மட்டும் என் இடுப்புல கை போட்டு வண்டியில வர, வெளியெல்லாம் கை பிடிச்சு நடந்து கூட்டு போற, சும்மா அப்படியே மத்தவங்க முன்னாடி மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுற. வெளியே நீ என்ன நல்லா தான் பாத்துக்கிற, ரூம்குள்ள வந்தா மட்டும் சந்திரமுகியா மாறிடுற. வெளியே கிரீன் சிக்னல், உள்ள ரெட் சிக்னலா? இது என்ன டிராபிக் சிக்னலா? என் வாழ்க்கையா அப்படிதானே போயிட்டு இருக்கு. நீ கிரீன் சிக்னல் போட்டா நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கணும். நீ ரொமான்டிக்கா பேசினா நானும் ரொமான்டிக்கா பேசணும். திடீர்னு நீ ரெட் சிக்னல் போட்டா நாங்க அப்படியே பம்பிட்டு நிக்கணும். அதானே? தெரியுதுல? நல்லா. அப்புறம் ஏன் கேட்டுட்டு இருக்க? ஏன் இப்படி ரெண்டு மாதிரி நடந்துக்கிற? உங்க வீட்ல இருந்து கிளம்பும்போது உன்னை எதுவும் அன்னியன் பேய் அடிச்சிருச்சா? நீ எப்போ என் கழுத்துல தாலியை கட்டினியோ அப்பவே எனக்கு ஏதோ பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. திரும்ப சரி, அப்புறம் நீ எதுக்கு இங்க என் கையை பிடிச்சி இங்க வாழ வந்த? வேற வழி? அங்க இருக்கிற தெரிஞ்சவங்கல இருந்து எங்க அம்மா வரைக்கும் என் வாழ்க்கை எப்படி ஆயி போச்சுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. போதாததுக்கு உங்க அத்தை தினமும் எங்க வீட்டுக்கு வந்துருன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீ என் கழுத்துல தாலி கட்டினதுல இருந்து எனக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். வெளியில உனக்கு கொஞ்சறனா உன் கூட சந்தோஷமா வாழ்றேன்னு நினைச்சுக்கிட்டு என் அம்மாவும் தங்கச்சி கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. பாவம், அவங்களுக்கு எதுவும் தெரியாதுல்ல. உன் மூஞ்ச பார்த்தாவே என் சந்தோஷம் எல்லாம் போயிரும். ஏன்டி இப்படிலாம் சொல்ற? இதுக்கு மேல எனக்கு கைண்டா சொல்ல தெரியாது மாறா. உண்மையை சொல்லணும்னா நீ எனக்கு பண்ணது எல்லாத்தையும் மறந்து உன்னை அக்செப்ட் பண்ணி மட்டும் நினைக்காத. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஒருவேளை நான் உன்னை அக்செப்ட் பண்ணிட்டேனா நான் இத்தனை வருஷமா வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எங்க அண்ணன் என்ன நல்லபடியா வளர்த்ததுக்கும் அர்த்தமே இல்லாம போயிரும். உன்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கல, இதுதான் நிஜம். வெளியில இருக்கிறதெல்லாம் நடிப்பு. அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த ரூமுக்குள்ள வந்து எல்லை மீறி நடந்துக்கணும்னு நினைச்ச அப்புறம் உனக்கு இந்த வீரா யாருன்னு தெரியும். என்ன? ஒண்ணு இல்ல. தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காத மாறா. எங்கேயாவது போ. எனக்கு எப்படா வீடியோ இந்த ரூமை விட்டு வெளியே போலானதா இருக்கு. பேசாம இவன் கிட்ட சொல்றதுக்கு நாமளே வெளியே போலாம். நீ வெளியே என்கிட்ட நடிக்கிறல்ல, அதுவே போதும். அதை வச்சு என்னோட காதல் உனக்கு புரிய வச்சிருவேன். நீ என்னை ஏத்து போயிடா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன இவங்க ரெண்டு பேரையும் இன்னும் காணோம்? என்னக்கா வாசலையே பார்த்துட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே, சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன். சும்மா பொய் சொல்லாதக்கா. வீராக்காவும் மாறன் மாமாவும் எப்போ வருவாங்கன்னு தானே பார்த்துட்டு இருக்க. அவங்க வந்தா எனக்கு என்ன, வரலன்னா எனக்கு என்ன. நான் அவங்களுக்காகலாம் ஒன்றும் பார்த்துட்டு நிக்கல. சும்மா பொய் சொல்லாதக்கா. நீ ஃபர்ஸ்ட் கோச்சிட்டு வரமாட்டேன்னு சொன்ன, இப்ப வந்திருக்க. பார்த்தாலே தெரியுதுக்கா. ஏன் இப்படி நடிக்கிற? ஏய், போடி பேசாம. வந்துட்டா அங்கிருந்து. போக்கா.
மாமா ஆ? என்னது? ஏங்க என்னங்க பையில? மாறனுக்கு விருந்து சொன்னாங்கல்ல, அதான் மார்க்கெட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வரேன். இதுல மீன், நண்டு, கறி, எறா, சொரா எல்லாம் இருக்கு. நான் இப்ப உங்களை போக சொன்னேனா? ஆ, விட்டா நீங்களே சமைச்சு நல்லா வாயில ஊட்டி விடுவீங்க போல இருக்கு. தம்பி பாசம் ரொம்ப பொங்குதோ. என்ன கண்மணி மாப்பிளைய சத்தம் போட்டுட்டு இருக்க? அத்தை மார்க்கெட்டுக்கு போய் நானே வாங்கிட்டு வந்துட்டேன் அத்தை. கண்மணி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆ? மா, அவரு இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை. அவர் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லுவியா நீ? யார்கிட்டயாவது பைசா கொடுத்தா வாங்கிட்டு வர போறாங்க. உன் சின்ன மகளுக்கு ஏதாவது செய்யணும்னா மட்டும் அப்படியே துடிச்சிட்டு வருவியே. என்ன கண்மணி நீ சின்ன மக பெரிய மகன்னு பிரிச்சு பேசுற? நான் எப்போவாவது உன்னையும் அவளையும் பிரிச்சு பார்த்திருக்கேனா? நீயும் ராவன் மாப்பிளையும் விருந்துக்கு வந்தப்போ அவ தானே எல்லாத்தையும் முன்னாடி நின்னு செஞ்சா. அந்த மனசு ஏன் உனக்கு இல்ல? என் தங்கச்சி வந்தா அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். கூட அந்த மாறன் வரான். அவனுக்கு இதெல்லாம் செய்யணுமா? எல்லாம் என் தலை எழுத்து. சரிடி, சிக்கன் மட்டன்லாம் நான் க்ளீன் பண்ணிடுறேன். இந்த மீன் எறா மட்டும் நீ க்ளீன் பண்ணி ஆஞ்சி வச்சிரு, சரியா? என்னது? நான் ஆஞ்சி வைக்கணுமா? நானா அவங்கள விருந்துக்கு கூப்பிட்டேன்? என்னாலலாம் முடியாது. ஹாய், மாமா அக்காவும் வந்துட்டாங்க. மாமா மாமா ஹாய். வாங்க வாங்க. வாக்கா வா. வாங்க வாங்க மாப்பிள்ளை. மாமா. வா வீரா, வா. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். வீட்டுக்கு வந்துட்டீங்க? அத்தை ம்? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? இல்ல மாப்பிள்ள, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் முதல் தடவையா அந்த வீட்டுக்குள்ள வர்றீங்க. ஆரத்தி எடுக்கிறது தானே முறை. அம்மா ம்? குடுமா, நானும் சுத்துறேன். ஏய், பெரிய மனுஷி பாரு. இவனுக்கு இதான் ஒரு கேடு. என்னம்மா? ம், ம், மாமா காசு போடுங்க. கொடுத்துட்டா போச்சு. ம். கொஞ்சம் வெயிட்டா போடுங்க மாமா. ஐயோ மாப்பிள்ள, என் மச்சனுக்கு என்னோட அன்பு பரிசு. தேங்க்ஸ் மாமா. என்ஜாய். ம். கண்மணி அவங்கள உள்ள கூட்டிட்டு போ. ம். கண்மணி, எனக்காக இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உனக்காகலாம் ஒன்றும் வரல. ரேகவா, காலையிலே சீக்கிரம் வந்து எங்க விருந்துக்கான ஏற்பாடெல்லாம் பக்காவா பண்ணிட்ட போல. என்னதான் அப்பாக்காக என் கூட பேச மாட்டேன்னாலும் தம்பி மேல அவ்வளோ பாசம். ஆமா மாப்பிள்ள, அவரே கடைக்கு போய் விருந்துக்கு வேண்டிய எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆ? இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் சமையல் யாரு? நானும் கண்மணியும் சேர்ந்து சமைச்சிருவோம் மாப்பிள்ள. தா, என்ன சொல்றீங்க? நான் சமைக்கிறேன். ஹை, சூப்பர். ஏய், என்ன சூப்பரு மாப்பிள்ள, நீங்க விருந்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க சமைச்சா நல்லாவா இருக்கும். நீங்க சும்மா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். தா, இது நம்ம வீடு. நான் சமைக்கிறதுல என்ன இருக்கு? ஆ, இது என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன? இதுக்கு முன்னாடி நான் பிரியாணி சமைச்சிருக்கேன்ல தாத்தா வந்தப்போ. என்ன வீரா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆ, உங்க விருப்பங்க. என்ன நீங்க சமைச்சீங்கன்னா அந்த வாசனையில நம்ம ஏரியா ஜனங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா சொன்னடா என் செல்லம். அடிப்பா. அப்புறம் வழக்கம் போல சமையலுக்கு என்னென்ன? இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மீன் மசாலா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மல்லித்தூள், பட்டை, ஏலக்காய், தேங்காய், சீரகம், மஞ்சள் பொடி, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதோட சீரகத்தூள், மஞ்சத்தூள் மாதிரி எல்லா தூளையும் ரெடி பண்ணி வைக்கணும். அதானே மாமா? பிருந்தா, நீ எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்ட? மாமா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டார்ல, இது கூட கத்துக்கலன்னா எப்படி? பிருந்தா, உங்க அக்கா 2 பேர்த்தையும் பல விஷயத்துல பீட் பண்ண போற.
ஆ, எல்லாரும் உன்கிட்ட பாடம் கத்துக்கணும் போல இருக்கே. மாமா இன்னைக்கு சமையலுக்கு ஃபுல்லா நான் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க போறேன். ஓகே? அப்படி சொல்றியா என் தங்க குட்டி? என்ன மாமா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். அக்கா நீயும் வா உள்ள வா, போலாம். நம்ம வீடுதான். வாக்கா. வா. இது சுபாவோட லைஃப். அதனால இன்னைக்கு வந்த மனோஜ பத்தி காவேரி டெக்ஸ்டைல்ஸ் எப்பவும் நம்ம பட்ஜெட்குள்ள தான் இருக்கும். ஒரு புடவை மட்டும் வாங்குறோம்னா 50% டிஸ்கவுண்ட். என்னங்க அப்ப நான் 2 எடுத்துக்கவா? கார்த்தி ஏய் பா ஏய் என்னப்பா? என்னடா இது? காவேரி டெக்ஸ்டைல்ஸ் தரத்திலையும் கஸ்டமர்ஸோட சந்தோஷத்திலையும் எப்பவும் நம்பர் 1. பட்ஜெட்லயும் நம்பர் 1. எதுக்குடா இந்த ஆட் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு? இது எப்பவும் போடுறதானப்பா. இந்த வருஷம் ஃபுல்லா இந்த ஆடு தான்ப்பா போடுவாங்க. நம்ம வருஷத்துக்கு ஒரு ஆடு தானப்பா பண்ணிட்டு இருக்கோம். ஏய் அவனையும் நான் மொத்தமா தலைமுடிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் நடிச்சு ஆடு மட்டும் எல்லா டிவிலையும் ஓடிக்கிட்டு இருக்கணுமா? டேய் முதல்ல எல்லா டிவி சேனலுக்கும் ஃபோன் பண்ணி இந்த ஆடை யாரும் போடக்கூடாதுன்னு சொல்லிடு. அப்பா இந்த ஆடு வேணாம்னா நம்ம வேற ஆட் பண்ணி கொடுக்கணும்ப்பா. இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண. ஏய் வேற ஆட் வேணாலும் பண்ணிக்கலாம்டா. இனிமே இந்த ஆடு டிவில ஓடக்கூடாது, அவ்வளவுதான். ஏன்னா நீ தான் அவனை வேணான்னு மொத்தமா ஒதுக்கி வச்சுட்ட. அவன் யாரோ 3வது மனுஷன் மாதிரின்னு சொல்லிட்ட. அப்புறம் என்னன்னா உனக்கு அது யாரோ நடிச்ச ஆடுன்னு சொல்லி நீ பாட்டுக்கு பார்க்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. ஏன்னா உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அவனை ஏதாவது சொல்லலன்னா தூக்கமே வராதுல்ல? அப்பா இந்த ஆட் டெலிகாஸ்டுக்கு அப்புறம் தான் கஸ்டமர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. எல்லா சேனல்ஸ்லயும் அடுத்த ஆடையும் இதே ஜோடியை வச்சு பண்ண சொல்றாங்க. ஏய் முதல்ல நான் சொன்னதை செய்டா. எனக்கே நீ சொல்லி கொடுக்காத. அண்ணா, மாப்ள, எல்லாமே நாங்க இருக்கிற காப்பி மாதிரி இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் கண்மணி? ஆகுது. ம். என்னவா இருக்கும்? இந்தாங்க தம்பி காப்பி எடுத்துக்கங்க. என்ன தம்பின்னு கூப்பிடுறீங்க? வாய் நிறைய மாப்பிள்ளைன்னு கூப்பிடுங்க. சரிங்க மாப்ள. ம். சொல்றேன்னு தப்பா நினைச்சு கூடாது. ம். என்னதான் இருந்தாலும் உங்க பொண்ணு காஃபியை விட ஆ. உங்க காஃபி கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் கம்மி தான். இருக்கட்டும் மாப்ள. இதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆ? அவ உங்களுக்கு நல்லா சமைச்சு போட்டு உங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டா அது எனக்கு சந்தோஷம் தானே? நோ பொசசிவ்னஸ். குட். ம். ஐ லைக். அப்படின்னா அதை விடுங்க. ம். திடீர்னு கேட்டா சொல்ல தெரியாது. ஓகே தான். என்ன மாமா இன்னும் எந்த காய்கறியும் வெட்டாம இருக்கீங்க போல இருக்கு. ஆமா பிருந்தா, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியும் மாமா. என்ன அது? டடாய். ஏய் ம். இதேதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. பிருந்தால. பிருந்தா தக்காளி அப்படியே ஒவ்வொன்றா கழுவி கொடு. ஆ சீக்கிரம். ஓகே ஓகே. வயசுக்குள்ள எவ்வளவு ஸ்பீடா இருக்கணும். அப்படியே அந்த பச்சை மிளகாய் எடுத்துட்டு வா. ஒரே நேரத்துல சொல்ல மாட்டியா? பிரிச்சு பிரிச்சு தனித்தனியா சொல்லிட்டு இருக்க. பேசாம நீ என்ன வேணும் உங்க அண்ணனை நினைச்சுக்க. எந்த சூழ்நிலையிலயும் நான் உன்னை அந்த மாதிரி மட்டும் யோசிக்கவே மாட்டேன். என்ன மாமா வெங்காயம் இல்லாம தக்காளி அரியும் போதே கண்ணுல இருந்து தண்ணி வருது. தக்காளி அரிஞ்சா கண்ணுல இருந்து தண்ணி வருமா என்ன? இது அந்த கண்ணீர் இல்ல, இது வேற. வேற என்ன மாமா? பழசெல்லாம் நினைச்சு பார்த்தேன், அதான் ஆனந்த கண்ணீர். மாமா என்ன மாமா? ஹேய் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ ஒன்றும் worry பண்ணிக்காத.
பார்த்து ஊறீங்க. ம். அருவாமனை வச்சுக்கிறீங்களா? இல்ல பரவாயில்ல, கத்தி போதும். ம். மாப்பிள்ள, நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே கலகலன்னு இருக்கு. இப்படிப்பட்ட தம்பியை போய் தப்பா நினைச்சு இவ்வளவு நாள் ஒதுக்கி வச்சிட்டல நீ. ஆமாம்மா, தப்புதான். இதுக்கு நீ சிரிக்காமே இருக்கலாம்.